இங்க 7:30 சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். சரி பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். தமிழ்நாடு மாநில பட்டதாரிகள் ஜோதிட வணக்கம் சார். சங்கத்தின் சார்பாக உங்க எல்லாரோடையும் கலந்துரையாடலுக்கு வந்திருக்கோம். இது எங்களால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கொண்டு போவோம். முக்கியமான வேலை இருந்தா அன்னைக்கு இருக்காது, அவ்வளவுதானே தவிர. ஆனா அதுக்கு மறுநாள் கொண்டு வந்துருவோம். இதுல எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம்னு சொல்லிதான் நேத்தெல்லாம் இந்த இது கிடைக்கல. நீங்க எது அந்த லிங்க் கிடைக்கலன்றீங்க. இப்ப லிங்க் எல்லாம் கிடைச்சிருக்கும். வந்தவங்க யாரு? நம்ம பழைய ஆள்கள் தானா? புது ஆள்கள் இருக்காங்களா? வெங்கடாச்சலபதி சிதம்பரம் பாருங்க, ஜோதிட சாத்திரத்துல எவ்வளவோ உண்மை இருக்குங்க. அந்த உண்மைகளை நீங்க வெளியே கொண்டு வரணும். ஒருத்தர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு அவர் ஒரு புது மெத்தடு கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கோயில்கள்ல போறதுலயே பின்னாடி இந்த கோயிலுக்கு போனாதான் அவங்களுக்கு நடக்கும். அவங்க பாட்டுக்கு அந்த கோயிலுக்கு இவங்க போய் இந்த கோயில்ல போய் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அந்த சாமி அவங்களுக்குடைய கோயில் கிடையாதான், சாமி கிடையாதான். எவ்வளவு நிபுணத்துவமாக இந்த வார்த்தையை பேசுறாங்க பாருங்க. அவர் பேசுறாரு, என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்குமே ஒரே கோயில் பரிகாரம் போய் உங்களுக்கு நடைபெறாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கு. அது அடிப்படையில என்ன, நாங்க உங்களுக்கு குறிப்பிட்ட கோயில் தரோம், சொல்றோம், உங்களுக்கு எல்லாம் நடக்கும். அப்ப ஒரு பேராசிரியர் நானே சொல்றேன், கோயிலுக்கும் ஜோதிடத்துக்கு சம்பந்தம் இல்லடான்னு. வெக்கமே இல்லாம அத சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இவங்க இன்வென்ஷன் என்ன இன்வென்ட் பண்ணிருப்பாங்க? அப்ப மக்களை கொஞ்ச நாள் ஏமாத்திட்டு நீங்க பையில காசை வாங்கி சம்பாரிச்சு பையில போட்டுட்டு போறதுக்கு தானே வந்திருக்கீங்க. அதுல முனைவர்னு வேற பட்டம் வேற போட்டுக்கிறீங்க. எதாட்டா முனைஞ்சிங்க? கோயில் எந்த கோயிலுக்கு போனா யாருக்கு பரிகாரம் ஆயிரும், யார் சரியாயிருவாங்கன்னு செய்யறதா முனைவர் பட்டம்? கேவலமா இருக்குங்க. நம்ம ஜோதிடத்தை சொல்றோம், ரைட்டுங்க, ஓகேங்க. பக்கா பயங்கரமான மோசமான எண்ணத்துல பணம் சம்பாதிக்கணும். நான் கோயிலுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். நம்ம எல்லாருமே சொல்றோம், நம்ம ஸ்டூடெண்ட்டுகள் எல்லாரும் சொல்றோம். ஜோதிடத்தின் மூலமாக இருக்கக்கூடிய தோஷங்களையும் பரிகாரங்களையும் கோயில்ல தீர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம எல்லாரும் அங்கதானங்க இருப்போம். நமக்கு எங்க இந்த ஜோதிடத்தை கட்டி அழுகணும்? நேரடியா எல்லா தோஷத்துக்கும் உண்டான கோயிலை சொல்லுங்க, போயிடுறோம்னு சொன்னா அவன் சொல்றான், ஐயா எல்லா கோயில்லையும் எல்லாருக்கும் பரிகாரம் சரியா இருக்காது, உங்களுக்குன்னு இருக்க கோயில்ல தான். அப்ப சாமி என்ன பண்றாரு? பிரிச்சு பிரிச்சு பார்த்து அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி தோஷங்களை நீக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு. ஒரு சாமி எல்லாருக்கும் பொதுவானன்றத போய் இவங்க சாமியவே ஏமாத்துறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு கேட்டேன், அப்படியே சும்மா வெக்கமா போயிருச்சு. என்னடா ஜோசியன்னு சொல்லிட்டு அதுல இன்வென்ஷன், அதுல முனைவர்னு வேற போட்டுக்கிறீங்களா பாவிகளா அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் தான். அதே மாதிரி நேத்து ஒருத்தர் சொல்றாருல, லக்னாதிபதி, உங்க லக்னாதிபதி பெண் ஜாதகத்துல நீச்சமாக இருந்தால் அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க. எப்படி பொருத்த விதியை பாருங்க. பையனுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதி பொண்ணுடைய ஜாதகத்துல நீச்சமானால் கல்யாணம் பண்ணக்கூடாதான். எப்படியோ விதிகளை கண்டுபிடிச்சு என்னென்னமோ பண்றாங்க. பூராமே கொஞ்சம் கூட வெக்கப்படாம பிராடுத்தனம் பண்றாங்க. பணம் சம்பாதிக்கலாம் சார். இந்த உலகத்துல உண்மையை பேசினாதான் சார் என்னைக்கு நிலைச்சு நிற்கும். உண்மையை பேசலைன்னா நிலைச்சு நிக்க நம்மளுக்கு ஆதரவு தேவையில்லை. பட் நம்ம என்ன நினைக்கிறோம், யாராவது ஒருத்தர் உண்மையை விரும்பக்கூடியவங்க பிற்காலத்துல பட்டதாரிகள் சங்கம்னு வச்சிருந்தாங்க. அந்த சங்கத்து மூலமா ஏதாவது இந்த உலகத்துக்கு செய்திகளை சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட வீடியோக்கள்ல அது இருக்குது. இப்ப பொதுவா எல்லாரும் சேர்ந்து சொல்வோங்கிறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சு வச்சோம். பேசுவோம்.
சொல்லுங்க, என்ன செய்வோம்? என்ன இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்? கோயில்கள்ல வந்துங்க. சரி வரோம். ஏசிலாம் என்ன போடலப்பா நான். நம்மளும் கொஞ்சம் சொல்லுவோம். நம்ம பட்டதாரிகள் சங்கத்துல நமக்கு என்னென்ன இருக்கோ, பிரச்சனைகள் எப்படி இருக்கோ, மக்கள் எப்படி பாக்குறாங்களோ, அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய கடமையில இருக்கோம், சொல்றோம். சொல்லுங்க. ஏதோ இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கிறோம்? இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் எல்லாரும் பேச போறோம்? சார் வணக்கம் சார். வணக்கம். யாரு? விக்னேஷ் சார், விக்னேஷ். விக்னேஷ், சொல்லுங்க. சார், இப்ப நம்ம ஜோதிடம் சொல்றதுக்கு வந்து பல மெத்தடுகள் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே இருக்கட்டும். மாதிரி எல்லாருமே ஒரே மெத்தடு ஃபாலோ பண்ணல. இப்ப இதுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுதான், நீங்க சொன்னதை வச்சுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. இது வந்து சயின்ஸ் ரீதியா நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் கரெக்ட், அதுதான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ண முடியாதுங்கும் போது எது சரி எது தவறுங்கிறத நம்ம எப்படி சார் அதை நம்ம வந்து அறிஞ்சுக்க அவங்க முடியும்? சொல்ற பலன்கள் நமக்கு நடக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம சரி தவறையுமே நிச்சயம் பண்ண முடியும். இல்ல சார், இப்ப இப்ப ஒரு மெத்தட். ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை தொகுதி வரும்னு சொல்லிட்டு, நான் வந்து என்னது இது பிரசன்ன ஜோதிடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே வந்தார். தேனிக்கார் அவரு. நம்ம கொஞ்சம் ஒரு தடவை அவரை நான் பார்த்திருக்கிறேன். பேரு ஞாபகம் இல்லை. மாரிச்சாமியா இருக்கலாம். நல்ல மனிதர். பட் எல்லாரும் இருக்கக்கூடிய கணிதத்துல தான் சொன்னாரு, நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன் சார், இந்த கணிதத்தை எனக்கு சொல்லி கொடுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களேன்னு. கடைசி அவர் பொறுமையா இருந்துட்டு ஒருத்தர் எனக்கு நான் போட்ட கமெண்ட்டுக்கு பதில் போடுறாரு பேஸ்புக்ல. ஒரு பொறுங்க, உங்கள்ட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்க, நாங்க நேர்ல வந்துருவோம் அப்படின்னாரு. கடைசியில பார்த்தா அவர் கணிதத்துல திமுக எல்லாம் தோத்து போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப இது நடைமுறையில அவங்க சொன்னது எப்படி இருக்கு, என்ன நடக்குது அப்படின்ட்டு தான் பார்க்கணும். சரி, அந்த ஒண்ணு தோத்து போச்சு சார், இன்னும் வேற ஏதாவது அவர் சொன்னா அது ஜெயிச்சிருக்குமா அப்படின்னா, உண்மையிலேயே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க. யூகம்ங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குங்க ஜோதிடத்துல. அதுவும் நீங்க பிரசன்ன ஜோதிடத்துக்குள்ள வரும்போதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில நீங்க பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை சொல்ல முடியும். யூகம் இல்லாமல்லாம் நீங்க பலன்கள் சொல்ல முடியாது. இந்த யூகிக்கக்கூடிய தன்மையில தான் பல சிக்கல்கள் வருதுங்க. அதன் அடிப்படையில பலன்கள் மாறுபடக்கூடிய அமைப்புகள் வரத்தான் செய்யும். நாங்க சொல்ற பலன் ஜெனரல், நாங்க பொது பலன்கள், பொதுவாக சொல்லப்பட்ட ஜோதிட விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு அப்படியே சொல்லிடுவோம். அது கிட்டத்தட்ட 80-90 விழுக்காடு அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க வர்றாங்க, திரும்ப திரும்ப வர்றாங்க. யாராவது இந்த பரிகாரம் சொல்றது, தோஷம் சொல்றதுக்கு ஏதாவது வடிகால் கிடைக்க சார், இந்த மக்கள் வந்து இவர்கிட்டயே பார்த்துட்டு இருக்கவா, அவர் என்ன சொல்றார், இந்த அவர் என்ன சொல்றாரு, போறதுதான். போற போக்குல எல்லாரும் போய்கிட்டு தான் சார் இருப்பாங்க. ஆனா நாங்க வந்து இதுல எது சரி தவறுங்கிறது சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே சார். நீங்க உங்களுக்கு கேள்வியை கேளுங்க, வேற என்ன கேள்வி? நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஆன்மீகத்தை ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமணர்கள், அந்த பௌத்தர்கள், அதை பத்திலாம் ஒரு நிறைய டீட்டெயில் கொடுத்தீங்க சார். அதை நீங்க வந்து ஒரு ஏன்னா நீங்க உங்க உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த ரிலிஜியன்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். நீங்க ஒரு 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 வீடியோவா போடலாம் சார். ஒரு யூடியூப்ல நான் ஒரு வாடிக்கையாளராக கேட்குறேன். நீங்க வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அந்த அந்த ரிலிஜியன் வந்து எப்படி வந்து வந்தது, இது வரைக்கும் நிக்குதுங்கிறத ஒரே வீடியோல ஷார்ட்டா ஒரு இது மாதிரி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா போடுறோம் சார், கண்டிப்பா போடுறோம். ஏன் நாங்க எங்களுடைய இந்த அகதா எங்களுடைய பட்டதாரி சங்கத்தில இருந்தே நாங்க போட்டுறோம். அதனால ஒண்ணும்ல, ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது இதை எப்படி சொல்றது, எப்படி பண்றதுன்னே நம்ம சொல்லிக்கலாம். சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். நான் அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய விஷயங்கள் போய் தேடும் போதெல்லாம் அதெல்லாம் நிறைய நமக்கு அந்த யூடியூப் இது விக்கிபீடியா இல்லை கூகுள் எல்லாம் தேடும் போதெல்லாம் நிறைய உண்மைகள் வெளியில வருது அதுல இருந்து. அந்த அதாவது விஷயம். விக்கிபீடியால எழுதுறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிடாதீங்க. கூகுள்ல எழுதுறது எவ்வளவோ பொய்கள் உள்ள எழுதுறாங்க. ஓ அது. அதுல பொய்யே என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாங்க ஜோதிஷம்னு ஒண்ணு நீங்க அடிச்சு பாருங்க.
அதுல எழுதியிருக்கிற ஓ கண்டன் அத்தனையும் போய். வேதாங்க ஓ ஜோதிஷம்ங்கிறது வந்து அஸ்ட்ரானமி. இவங்க வேதாங்க ஜோதிஷம்னா வேதத்திலேயே ஜோதிடம் இருந்துச்சு, ஜோதிட பலன்கள் இருந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அது பூராமே போய். அது யாஜூச ஜோதிஷான்னு சொல்லி அது மகரிஷி லகதா தொகுத்தது. எது? நம்ம யஜுர் வேதத்துல இருந்து ஒரு பாட்டு தொகுத்து வச்சிருக்காரு. அதுக்கு பேர் வேதாங்க ஜோதிடம்னு பேரு. ஜோதிடம்னா அவங்க சொல்ற ஜோதிஷம் பானசாத்திரம். ஓகே ஓகே பானசாத்திரத்தை தான் நாங்க பலன்கள் சொல்லக்கூடிய ஜோசியத்துக்கும் உள்ள கொண்டு வந்திருக்கோம். அப்படிதான் சொன்னாங்க. கலீலியோ கலீல் ஒரு அஸ்ட்ராலஜர், ஹெப்லரும் ஒரு அஸ்ட்ராலஜர் தான், மறந்துடாங்க. அதுக்கு பின்னாடிதான் டெவலப்டு அஸ்ட்ரானமியை கொண்டு வந்து அஸ்ட்ரானமி லாஜிக்குங்கிற வார்த்தை, லாஜிக், பயாலஜி ஜுவாலஜி எல்லாம் லாஜிக். லாஜிக்குங்கிறது வந்து விஞ்ஞானத்தின் விஞ்ஞானம், அது அறிவியலின் அறிவியல். அது அற்புதமான விஷயம். அதனாலதான் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு பின்னாடி அது லாஜிக்கா இருக்குன்னு போட்டது. அஸ்ட்ரானமி கிட்ட அஸ்ட்ராலஜின்னு போட்டிருக்கணும். பட் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸா மாறினதுனால அஸ்ட்ரானமின்னு தனியா நிக்குது. அஸ்ட்ரானமி குரூப்புகள் அஸ்ட்ராலஜியை ஒத்துக்கவே மாட்டாங்க, ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய எண்ணங்கள். அவங்க எல்லாத்தையுமே கண் கொண்டு பார்த்து கணிதம் கொண்டு செயல்படக்கூடியவங்க. நம்ம அடிக்கிற லைட்ஸுக்கு தானே ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். வாங்க சொல்லுங்க சார். அடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சார், நிறைய நிறைய இப்ப நம்ம நிறைய எல்லாருமே படிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகாரங்கிற கான்செப்ட் வந்து கொஞ்சம் பேர் நிறைய பேருக்கு விவரமா புரிய ஆரம்பிச்சிருது. இப்ப என்னன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோயில் பரிகாரமா இருந்தது, இது அப்படியே இப்ப இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல வந்து வாழ்வியல் பரிகாரங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அது எந்த அளவு சார்? அது பரிகாரம் எந்த வகையில இருந்தாலும் அது 100 விழுக்காடு நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில அது கிடையாது. என்னுடைய அமைப்புல பரிகாரத்தை நான் வந்து யாருக்கு சிபாரிசு பண்றதும் கிடையாது, இதுவரைக்கும் செஞ்சதும் கிடையாது. ஒரு 2 விஷயம் நடந்தது, கூட இருக்கிறவங்க கூட நடந்தது. இந்த விஜய் சிஎம் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கருப்பு கலர்ல பொட்டு ஒண்ணு வாங்கி வச்சிருப்பாரு போறாரு, அது என்ன பொட்டுன்னு தெரியல. என் கூட வேலை பார்க்குறவங்களும் அதே மாதிரி 2 3 பொட்டை வச்சுட்டு வந்து, என்ன இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஜோசியர் சொன்னாரா இந்த பொட்டு வச்சுட்டு போனா வெற்றி கிடைக்கும், அதனால நானும் அதை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி போய் நாட்டு மருந்து கடையில போய் கேட்டோம்னா, நாள் கேட்கும்போது உள்ள வச்சிருக்காரு, அடுத்த நாள் கேட்கும்போது வெளியிலேயே எடுத்து வச்சிருக்காரு. என்ன இன்னைக்கு இவ்வளவு வியாபாரம் வருதுன்னு கேட்கிறாரு அவரு. நான் தான் சொல்றேன் சார், மக்கள் வந்து எதையாவது ஒண்ணு செஞ்சா சரியாயிரும் வச்சிருங்கிற அந்த அடிப்படையில் நானும் கருப்பு போட்டு நிறைய வைப்பனேன். அது எனக்கு இப்ப இல்ல, அதனால சேப்பு போட்டு வச்சு உட்கார்ந்துருக்கேன். மொட்டை நெத்தியா இருக்கே அப்படின்னு சொல்லி. மற்றபடி எனக்கு பொட்டுகள் மேல எல்லாம் பெரிய அபிப்பிராயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கருப்பு பொட்டு வச்சா வெற்றி கிடைக்கும்னு சொன்னா அப்ப பெண்கள் வந்து நிறைய பேர் கருப்பு பொட்டு வச்சுட்டு அந்த காலத்துல சுத்தினாங்க. அவங்க எல்லாம் வெற்றி பெற்றாங்களா என்ன? இன்னைக்கெல்லாம் சேப்பு பொட்டு வந்திருக்கு, அன்னைக்கெல்லாம் கருப்பு பொட்டு சுட்டு வச்சவங்க எல்லாம் உண்டு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அடுத்து அதே மாதிரி இந்த ஜாதகத்துல சனி கேது சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு டெடி பேர் வாங்கி வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து அந்த டெடி பேர் பொம்மை அதை வாங்கி நீங்க பக்கத்துலயே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி கேதோட தாக்கம் இருக்காது. இப்ப அந்த மாதிரி போயிட்டாங்க எல்லாருமே. உங்க வீட்டுக்கு இல்ல இதெல்லாம் எந்த அளவு சார் உண்மை? அது பித்தம் தெரியுங்கிற அடிப்படையில மக்கள் இருக்காங்க, பாவம் விடுங்க. அதெல்லாம் போயிட்டு பரிகார ஜோசியர்கள் அவனுக்கு என்னங்க, அவன் எதை வேணாலும் சொல்லிக்கிட்டு தானே இருப்பான். அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிற கூடாதுங்க. அதுவுமே நம்ம நடக்கிறது நடந்துதான் ஆகணும், எதாலையும் மாத்த முடியாது. எப்படிங்க மாத்துவீங்க? இது காலத்தை பற்றின கணிதம். காலம் எவ்வாறு இருக்கிறது, தீமையான காலமா நன்மையான காலமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல இருக்கக்கூடிய ஜோதிட கலைய மாத்துறேன் எல்லாத்தையும் மாத்துறேன்னு அதை எப்படி மாத்த முடியும்? நான் மாத்துறவங்களை பத்தி கவலை இல்லை. மாத்துறீங்கன்னா வாங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா மாத்தி கொடுங்க, நாங்களும் மாறுறதுக்கு தயார். நாங்கெல்லாம் மாறுறதுக்கு தயார் தான். ஆனா நடக்கணும். நடக்கலைன்னா நாங்க அப்புறம் சங்கடப்படுத்திடுவோம். ஓகே சார், ஓகே. சொல்லுங்க. வேற யாராவது கேட்கட்டு சார். அதுல கேள்விகள் யார் வேணாலும் கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம். நான் வந்து பானுமதி பேசுறேன். வணக்கம்மா, சொல்லுங்க. அது இந்த வக்ர கிரகங்கள் எப்படி சார் பலன் எடுக்கிறதுன்னு தெரியல சார். இது என்னன்னு கேளுங்களேன். வக்ரம் வக்ரம் வக்ரம்னு சொல்லிட்டோம். வானச்சாத்திரப்படி இங்கிருந்து பார்க்கக்கூடிய கோள் வந்து அது பின்னோக்கி செல்வது போல் இருக்கே தவிர அது பின்னோக்கி செல்லாது.
அது பின்னோக்கி எல்லாம் எந்த கோளும் செல்ல முடியாதுமா. அது வானசாத்திரத்தினுடைய அது உண்மைத்தன்மை. நாம் பார்ப்பதினால் அது பின்னோக்கி வருவது போல் இருக்கிறதை தவிர அது முன்னோக்கி தான் போகுது. அதனுடைய சீக்கிரம் சீக்கிரம் அதிசீக்கிரம், அதே மாதிரி உங்களுக்கு வக்ரம் என்ன சரியான முறைன்னு ஒரு 8 முறையில அது வரும். 8 அவஸ்தைன்னு பேர் இருக்கு. அதுல ஒண்ணு வக்ரம். இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது திரும்ப மாதிரி இருக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பழைய கால ஜோதிடர்கள் கிரக வக்கர கோள் எந்த வேலையும் செய்யாதுன்ட்டாங்க. நாங்க பின்னாடி அடிப்படையில அதை வச்சு பார்க்கும்போது வக்கர கோள் அதாவது எந்தெந்த பாவத்துல இருக்கோ அந்தந்த வேலையை செய்யுது. அதுல மாற்று கருத்தே இடம் கிடையாது. அந்த வக்கர கோள் நீச்ச ராசியில இருந்து வேலை செய்யுதுன்னா அது வலிமை கம்மி, உச்ச ராசியில இருந்து செயல்படுதுன்னா வலிமை கூடுதல். மற்றபடி வக்கரத்துக்கு பலன் சொல்லாம அவங்க எல்லாம் போயிட்டாங்க. வக்ரம்னா அதுக்கு நிஷ்பலன்ட்டு போயிட்டாங்க. அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில நான் இல்லை. ஒளிகளை பற்றிய சாத்திரத்துல வக்ர கோள் மேலையும் ஒளிப்பட்டு நம்ம மேல ஒளி படுதா படலையா? படத்தானே செய்யுது. அப்புறம் எப்படி நீங்க பலன் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அது லாஜிக்கா அது நம்மள அடிக்குது. இல்ல அது கோள்கள் பலன்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கும். நாம தான் பாவக ரீதியாக நீச்சம் உச்சம் நட்பு பகை சமம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம் மூல திரிகோணம். இந்த அடிப்படையில நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கிறோம் பாவகத்துல. அதனாலதான் வக்ரத்தை பற்றி பேசாதீங்க, அது தேவையே இல்லை. அது என்ன பாவத்துல இருக்கோ அந்த பலனை சொல்லுங்க, அது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஏற்கனவே இதை எழுதி இருக்கிறேன். வக்ரமாயிடுச்சு அதனால அந்த கோள் கெட்டு போயிடுச்சு, அதெல்லாம் முட்டாள்தனமான சிந்தனை. கோளின் ஒளி பற்றிய சாத்திரத்தை தான் நீங்க பேசுறீங்கன்னா வக்ர கோளுக்கு ஒளி விழுந்து உங்க மேல விழுகுது இல்ல பூமியில, அது எப்படி வேலை செய்யாதுன்னு நீங்க தீர்க்கமா போக முடியும்? தேங்க்யூ சார். அப்புறம் இன்னும் ஒரு கொஸ்டின் சார். 8ஆம் பாவத்துல ஒரு வக்ரக்கோள் இருக்கு, அது பாவப்படி 7 இருக்குன்னா 2 பாவத்தையும் சேர்த்து செய்யுமா அதே தசாபுக்தியில? அதாவது நல்லா கவனிங்களே, வக்ரக்கோள வக்ரம்ங்கிற வார்த்தையை மூலம் மறந்துட்டு 8ஆம் பாவத்துல இருக்க கோள் நீங்க பலன்கள் சொல்லும் போது பொது பலன்கள் 8ஆம் பாவத்தின் அடிப்படையில சொல்லி பழகுங்க. சரி, அது பாவ ரீதியா 7க்கு எப்படி போகுதுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தினுடைய புள்ளி இருக்கு இல்லைங்களா? ஆமா. அது மைய புள்ளியா தொடக்க புள்ளியா? அது மைய புள்ளினா மைய புள்ளினா அது பழைய கணிதம். நாங்க அதை ஏத்துக்கல. சரி, எங்க பட்டதாரிகள் சங்கத்துல ஏத்துக்கல. நாங்க அதை தொடக்க புள்ளியாதான் வச்சிருக்கோம். தொடக்க புள்ளி. அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூரா பாவ ரீதியா 7ல தான் இருக்கு. தசாபுத்திக்கு நீங்க 7லயே பலன் சொல்லிக்கலாம். அதான் சார் எனக்கு அது நடக்குதான்னு பாத்துக்கங்க. 1க்கு 2 தடவை 3 4 தடவை உங்களுக்கு நடக்குதானே பார்த்தாலே தெரியும். சரி சரி, ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்களுடைய மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஓடி அதெல்லாம் நிறைய பேர்ட்ட சொல்லுங்க, நிறைய பேரை வரவீங்க, நிறைய பேரு சந்தேகங்களை பூரா தீர்ப்போம். சரி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி. ஐயா வணக்கம் ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ஐயா. வாங்க கேளுங்க சதீஷ். இப்போ நீங்க ஆரம்பத்துல ஒரு டாபிக் எடுத்தீங்க, நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க, சில பேர் ஜெயிப்பாங்க சில பேர் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுல ஆஸ்தானமா ஒரு ஆலோசகரா திருப்பி நீக்கப்பட்டவர்னு ஒருத்தவரை சொல்றாங்க. அவருடைய வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, கடகலக்கணத்துக்கு 11ஆம் பாகம் சுக்கிரன் ஆட்சி, கேது நீச்சம் பெற்றதுனால கேது சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால நீச்சபங்கம், அது இப்ப 11ஆம் பாகம் வலுக்குது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு விளக்கறதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இதுல என்னன்னா, நீச்சம் பெற்ற ராகு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். கேது நீச்ச பங்கம் அடையிறாரு. ஆனா கேதுனுடைய காரகத்துவம் என்ன? சுருக்குவது, டிட்டாச்மெண்ட் எல்லாமே அப்படிதான் எனக்கு தெரியும். எனக்கு அவ்வளவா தெரியாது ஐயா. அப்போ சுக்கிரன் ஒருத்தவர் தான் அவங்க பலமா இருக்கிறார். கேது சேர்ந்ததுனால அங்க பங்கப்படுகிறாரா என்னன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க தான் சொல்ல முடியும். அப்ப 11ஆவது பாகம் எந்த வகையில இத ஆட்சியில உட்கார்ற அளவுக்கு அது நீச்ச பங்கம் ஆயிடுது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொருத்தவர் இருக்காரு, சொல்லுங்க.
சென்னையிலேயே அவரு நிறைய நாளா ஒரு ஒரு இதுவாவே சொல்லிட்டு வர்றாரு. எப்படின்னா நீச்ச பங்கம் கொஞ்சம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் நீங்களே சொல்றீங்க. அவரு உங்களுக்கு புரியும். இப்போ அவரு என்ன சொல்றாரு, நீச்சபங்கம் சொல்றாரு. இந்த நீச்சபங்கத்தை சொல்றாரா, இல்ல செவ்வாய் வந்து லக்னத்துல நீச்சமாயி சந்திரன் ஆட்சி ஆகுறாரா, அந்த நீச்சபங்கத்தை சொல்றாரா? இப்ப அந்த நீச்சபங்கம்னா கூட என்ன ஆகும், அந்த பாவகத்தை வந்து என்ன பலப்படுத்தும். சரி, செவ்வாய் எந்த இடம்? 10ஆம் இடம். அவருக்கு 10ஆம் இடம் தானே? ஆமா, 10ஆம் இடம். அப்போ வந்து 5ஆம் இடமும் 10ஆம் இடமும். அப்ப 5ஆம் இடம் 10ஆம் இடமும் எப்படி இதுல வந்து நீச்சபங்கமா வேலை செய்யும்? அதுக்கும் ஆட்சி காட்டிலுக்கு என்ன சம்பந்தம்ன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச விளக்குங்க ஐயா, கத்துக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த நீச்ச பங்க ராஜ யோகம்ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம். அங்கெல்லாம் நம்ம போய் மண்டையை போட்டு உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கோள் கடக லக்னத்துக்கு 5-10 செவ்வாய் லக்னத்துல நீச்சம் இருந்துட்டு போகுது, வலிமை கம்மி, அவ்வளவுதான். அவன் லக்னத்தை இயக்கதான் போறான். அவன் அந்த லக்னத்தை தன்னுடைய குணத்தின் அடிப்படையில 5ஆம் பாவம் 10ஆம் பாவம் 2 குணத்தின் அடிப்படையில வலிமையற்ற தன்மையில லக்ன பாவத்தை அவன் இயக்கிக்கிட்டு தான் இருப்பான். அந்த என்ன செவ்வாய்னா என்ன, மூர்க்க குணம். அந்த மூர்க்க குணம் கொஞ்சம் குறைந்து அங்க இருக்கக்கூடிய அடிப்படையில அப்பப்ப டென்ஷன் ஆகி அந்த லக்னத்தை இயக்குவார், அவ்வளவுதான். இதுல லக்னாதிபதி சந்திரன் போய் 11ல போய் உச்சம் ஆகுறாரு, அதனால அவர் உச்சமானா அதனால இவருக்கு நீச்ச பங்கம், அது நமக்கு தேவையே இல்லை. ராஜயோகங்கள் இல்லாத ஜாதகங்களே உலகத்துல கிடையாது. அனைத்து ஜாதகத்திலையுமே ராஜயோகங்கள் இருக்கும், மிகப்பெரிய செல்வ யோகங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பத்தி நம்ம பேச வேண்டிய அமைப்பே கிடையாது. இந்த செவ்வாய் வேலை செய்யுமா, அதனுடைய நீச்சத்தன்மைகள் அடிப்படையில் அது வேலை செய்யும். சந்திரன் போய் இப்ப லாபத்துல உச்சமா இருக்காரா, அவர் லாப பாவத்தை தன்னுடைய முழு வலிமையில இயக்க பார்ப்பார், அவருடைய தசாபுத்திகளை. இயற்கையிலேயே அந்த லக்னாதிபதி லாபத்துல உச்சமாகுது, அந்த மனிதனுடைய நிலை ஸ்டேட்டஸ உயர்த்துவார், அவ்வளவுதானே. இதுல சுக்கிரன் கேது நீச்சம், இந்த கேது நீச்சம் சுக்கிரன் அங்க ஆட்சி, அது நீச்ச பங்கம், அதெல்லாம் தேவையே இல்லைங்க. லாபபாவத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோளுமே நல்லதை செஞ்சிடும், வேலைகளை நல்லதுன்னு இல்ல கெட்டதை நினைச்சீங்கன்னா அவங்க செயல்படுத்தணும்னா செயல்படுத்துவான். இந்த ஜாதகத்துல லாபாதிபதி ஆட்சி பெற்றிருக்கான். ஆட்சி பெற்றிருக்கும் போது இந்த மனிதன் தான் நினைத்ததை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பை சுக்கிரன் அவருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அதனால நோ ப்ராப்ளம். அப்ப கேதுனுடைய லாபபாவத்தை இயக்குவான், அவ்வளவுதான். அங்காவே லாபபாவத்துல இருக்கேன், அதை நீச்சம்னு சொல்றாங்களா? நம்ம லாபபாவமா இருந்தாலும் அவருடைய காரகத்துவம் என்ன சார்? கேதுவுடைய காரகத்தை நீங்க தான் அழகா சொன்னீங்க, டிட்டாச்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தையவே சொன்னீங்க. அந்த டிட்டாச்மெண்ட்ங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இங்க இருக்கிறத விட்டுட்டு எங்கேயோ இருக்கிறத நினைக்கிறான் இல்லையா? இருட்டான அறைக்குள்ளே இல்லாத கருப்பு பூனையை தேடுவது போல் இருக்கிறான்ல மனுஷன், அவன் தான் கேது. அப்ப இவங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கும்? அதனால ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது, சுக்கிரன் கேதுவெல்லாம் சேர்ந்துக்கலாம். அப்ப அதுதான் ஆட்சியில உட்கார வச்சிருக்குன்னு நீங்களும் சொல்ல வர்றீங்களா? நான் அவரை ஆட்சி உட்கார வைக்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அது ஜாதகமானே எனக்கு தெரியாது. நம்ம எதுக்கு அவரை போய் பேசுவானே, அது அவர் ஜாதகம்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? நானா பார்த்தேன் எனக்கு கொடுத்தேன்னா, அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஒரு மனிதனை கொண்டு போய் ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கு நீச்சக்கோள் கூட ஆட்சியில உட்கார வைக்கும், நீச்சக்கோள் கூட அரசனாக்க வைக்கும். இதுக்கெல்லாம் நீங்க நிறைய விவரங்களை பார்க்கணும்னா பிரிட்டிஷ் கிங்டம்குள்ள போங்க, ஒவ்வொருத்தவங்க பிறந்த நேரங்களையும் இதுகளையும் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் சும்மா உச்சக்கோள் தான் அரசனாக்குங்கிறதுலாம் உலகமாக போய், அது ராமர் ஜாதகத்திலே பொய்யா இருக்கு. சரிங்க. அதனால அது வேறங்க, அந்த கதையே வேற. அது அவங்க ஜாதகம், அவங்க அமைப்பு, அவங்களுடைய தன்மைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். நம்ம இந்த எவரோ ஒரு ஜோசியர் சொல்றாருங்கிறக்க அவரெல்லாம் பரிகாரத்தை வச்சு அவரெல்லாம் வேற கதை, அவங்க எல்லாம் எப்படியோ போவாங்க, எப்போ நமக்கு எதுக்கு அவங்கள போய் பேசிக்கிட்டு. இல்ல நாம அவளுகள் பேசல, ஒரு ஆய்வு தான் பண்றோம். இந்த மாதிரி ஒரு அவங்க ஜாதகம் உண்மையான்னு தெரிஞ்சாதான் நீங்க ஆய்வுக்கே வரணும். சரி, அது உண்மையான்றதை எப்படி நீங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியும்? நான் இதுவரைக்கும் எந்த தலைவர்களுடைய ஜாதகத்தையும் ப்ரூஃபா எடுத்து போட்டு பேசுறதே கிடையாது, எனக்கு தெரியாது. நமக்கு எதுக்கு அந்த வேலை? இப்ப
ஈவேராங்கிற ஒரு மாபெரும் மனிதன் வந்து எங்க பிறக்கிறாரு? அஸ்த நட்சத்திரத்துல தான் பிறக்கிறார். அவருடைய பிறந்த தேதியை பார்த்தீங்கன்னா கண்டி ராசி அஸ்த நட்சத்திரத்துல அவர் பிறந்திருக்கார். அதான் உண்மை. மற்றபடி அவர் பிறந்த நேரம் நமக்கு தெரியும். பிறந்த நேரம் தெரிஞ்சாதானே நம்ம லக்னம் போட முடியும். அவர் பிறந்த தேதியை வச்சு ராசியை கண்டுபிடிச்சோம், கோள்கள் நிலை தெரியுது. ஆனா பாவ ரீதியா நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவர் பிறந்த நேரம் வந்தாதான் பாவம் வரும். அதனால இந்த மாதிரி பொதுவாக பல விஷயங்கள் இங்க உள்ள கிடக்கு நம்ம இதுல. ஆனா பொதுவா இந்த மாதிரி ஜாதகங்களை எல்லாம் நம்ம ஆய்வு செய்யறது நம்மளுடைய நேர கெடுதல். இதனால வந்தாரா அதனால வந்தாராங்கிறதுலாம் நமக்கு தேவையே இல்லை. இல்ல நீங்க டாபிக் எடுத்ததுனால தான் அந்த டாபிக் எடுத்தேன், இல்ல எடுத்துக்க மாட்டேன். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல, பேசிக்கிட்டோம். இனிமே நம்ம உண்மையான நல்ல நம்ம ஜாதகங்களே பேசலாம் நிறைய. வேற என்ன கேள்வி? ஹலோ சார், வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பானுமதி பேசுறேன் சார். நீங்களே தானா? சொல்லுங்க. நானே தான். ஒண்ணும் இல்ல, இது இப்போ ஒரு லக்னத்துல 4-5 கிரகங்கள் ஒரு கட்டத்துல இருந்ததுன்னா எப்படி சார் பலன் எடுக்கிறது? ஆமா, கலப்பு பலன்கள். அது கலப்பு பலன்கள். மனிதனை வந்து கீழையும் போக விடாது, மேலையும் போக விடாது. எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய யோகத்தை எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. அதனுடைய சேர்க்கையினுடைய பலன்களை அழகா நீங்க பிரிச்சு பிரிச்சு சொல்லிடணும். யாரு அந்த பாவத்துல இருக்க, முதல்ல அந்த பாவம் நல்ல பாவமான்னு பாத்துக்கங்க. அது நல்ல பாவமாக இருக்குன்னா இவங்க மாறி உட்கார்ந்து இருந்தாலும், தீய கோள்கள் வந்து தீய பாவ அதிபதிகள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த நல்ல பாவத்தை சுருக்கும். நல்ல பாவாதிபதிகள் இருந்தால் அந்த பாவத்தை நல்லா வலுத்து நடத்துவாங்க. கலப்பு பலன்களா இருக்கும் சார். சிம்ம லக்னத்துல வந்து குரு, செவ்வாய், சனி இருக்கு சார். எப்படி பலன் எடுக்கிறது? அங்க வாங்க, அங்க பாருங்க. அங்க அந்த சிம்ம லக்னத்துல இருக்கக்கூடிய குரு, செவ்வாய், சனியில பாவிகள் எத்தனை பேர் இருக்காங்க? சனி, செவ்வாய். அப்போ இந்த குரு போய் அவங்களோட போய் கெட்டு போயிட்டானா? 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே செவ்வாயோட. சனிய லக்னத்துல இருக்கிறதே பெரிய பீடை. அப்புறமேல் தானே அந்த பீடையெல்லாம் நம்ம தீர்த்து நம்ம குளிச்சு சிங்காரிச்ச பின்னாடியில நம்ம மத்த பாவைக்கு போகணும். அந்த ஜாதகம் ரொம்ப ஹஸ்பண்டோட ரொம்ப போராட்டமா இருக்கு சார். அது 6-7க்குரிய லக்னத்தில் இருந்தால் அவன் போராட்டமான மனிதன், பிரச்சனைக்குரிய மனிதன், மனைவி உடையவன், மனைவிகள் உடையவன். அதே சிம்ம லக்னத்துக்கு 4-9 செவ்வாய் லக்னத்துல யோகமானவன், அதிர்ஷ்டக்காரர். அதே 5-8 குரு இருக்குது, அறிவு, தெளிவு, புரிதல், கனவு காதல் இருக்கும். அதே சமயத்துல திடீர்னு அங்கங்க பிரேக் விழுந்துகிட்டே இருக்கும் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம். இந்த கூட்டு பலன்லதான் அவர் இருப்பார். அதான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு வாழ்க்கை. அப்படியே சேலஞ்சிங்கா இருக்கு. ஆனா அவரை வந்து கெட்டவர்னு நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க. கெட்டவர் அப்படிதான் பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க கெட்டவர் தான் பேர் வாங்கியிருக்காங்க. கரெக்ட். அப்புறம் சார் 12ல ராகு இருந்துச்சு. 12ல ராகு இருந்தா என்ன சார் பலன் எடுக்கிறது? ஒண்ணும் இல்லையே, விபரீத செலவுகள் செலவு பண்ணுவான், அவ்வளவுதான். மத்தபடி ஒரு மனிதன் அவனுடைய பாதையில நல்ல திசை நடக்கும் போது நற்செலவுகளா கொண்டு போகும். தீய திசை நடந்தால் விபரீத செலவுகளை நமக்கு உருவாக்குவாங்க. 12ல இருந்தாலும் அவங்க செலவுகளை கொடுப்பாங்க. காணாமல் போதல், கலைந்து போறதல், நீங்க சொல்றீங்க 4-5 இது சொல்லிக்கலாம். உங்க வீடியோ நிறைய கேட்டிருக்கேன் நான். விட்டு போறது எல்லாம். அந்த 12ல ராகு இருக்கிற போதை அடிச்சுட்டு படுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, மென்டலாய் செத்து போயிருவான். ஜென்ரலா 12ல ராகு இருந்து திசை நடத்தினா செலவு நல்லது இல்ல. மத்தபடி வேற ஒண்ணும் ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரி தான் வருமா சார்? எல்லாமே வருமா? எல்லாம் எந்த பார்வையும் இல்ல. அது பார்வைக்கு தான் நீங்க பலன் எடுக்கிறது. 5% வேணா குறையுமே தவிர. கரெக்ட். அந்த 12ஆம் பாவத்துல இருக்கிற வேலையை செஞ்சேன்னா கெடுதல் தான் வரும். ரைட் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. சார் வணக்கம் அஸ்வின் சார், சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல சார், இப்போ ராகு பத்தி பேசிட்டு இருந்தீங்க. 7ஆம் பாவத்துல ராகு இருந்து ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல ராகு இருந்து திசை நடத்தினா எப்படி சார் இருக்கும்? நல்லா கவனிக்கணும். அது 7ல இருக்கா 6ல இருக்கான்னு முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா 7ல இருக்கிறதாவே நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய மனிதர்கள் அல்லது நம்ம மனைவி போன்ற அமைப்பினர்கள்ட்ட சில குழப்பமான விஷயங்கள் நம்மள்ட்ட கிடைக்கும்.
அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க புரியுற மாதிரி நம்ம பேசிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். இது நம்ம ஜாதகத்துக்கு 7ல ராகு இருக்கு. அதனால என்னன்னா கவனமாவே தான் வாழணுங்க. 7ஆம் பாவம் வேலை செய்தனாலே நிறைய கூட்டாளிகள், நிறைய புதிய மனிதர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. கொஞ்சம் கவனமா ஆய்வு செஞ்சு அவங்க மூலமாக பெறக்கூடிய நன்மைகளை பெற்று அவர்களை தள்ளியே வைத்து நம்ம வாழ்க்கையை நடத்திட்டே போகணுங்க. 2 விதம் இருக்கு. ஓகே சார். ராகு வந்து கெட்ட கிரகம் தானே சார்? கெட்டது தான் செய்வானா சார்? உலக மகா அயோக்கிய. ஓகே ஓகே. இப்ப அதே 7ல ராகு இருந்து திசை நடக்குன்னா உங்களுக்கு லக்னத்துல கேது இருக்கும். ஆமா கரெக்ட். நீங்க இந்த பிடிவாத குணத்தெல்லாம் குறைக்கணும். ஓகே சார். ஒரேதான் தொங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொங்கிக்கிட்டே நிக்க வேண்டியதான் நீங்க மாத்திரம். ஓகே ஓகே. மற்றவங்க சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சு கேட்டு இருங்க. நான் எல்லாத்தையும் கலந்து நான் ஒரு முடிவுக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா நல்லவர். இல்லாட்டினா உங்களையும் திமிர் பிடிச்சவரு, கெட்டவருன்ற வார்த்தையை கொண்டு வந்து விட்டுரும். ஓகே சார். வேற யாருங்க? சார் வணக்கம், தஞ்சாவூர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், இப்ப இந்த திருமண பொருத்தத்துல வந்து நம்ம திசாபுத்தியின் அடிப்படையில மட்டும் பார்த்து செய்யலாங்களா? நல்லா கவனிங்க. கெட்ட திசைனால திருமணத்தை நிப்பாட்டுறது தவறு. சரிங்க. அப்புறம் அங்க யாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவான், அந்த ஆணை கல்யாணம் பண்ணுவான்? ஆமாங்க. அதாவது நல்லா கவனிங்க. ஒருத்தவங்களுக்கு கெடுதல் பாவம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தவங்களுக்கு நல்ல பாவம் ஓடுனா அவங்களை இணைச்சு வைக்கணும். 2 பேருக்கு கெடுதலாக இருக்கக்கூடிய அடிப்படை வந்தாதான் ஐயா ஒரு நல்ல ஜாதகம் பாருங்கயா 2 பேரும் கெட்டுருவாங்கன்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே சார். ஏன்னா ஒரு ஜாதகம் வந்து தேசம் சுமாரா இருக்குன்னா அதை சொல்லி செய்யலாம். அதனால தப்பு இல்லையே. அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது. அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பரிகாரங்கள், இந்த 10 பொருத்தம் இதெல்லாம் சொல்றதே கிடையாது சார். இங்க நம்ம ஏரியாவுல எனக்கு நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் வந்துகிட்டு தான் சார் இருக்கு. வில்லேஜ்ல எல்லா ஜோசியர்கள் பூரா பொருத்தத்தை மட்டுமே வச்சு நிறைய கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க. இங்க நம்ம கிட்ட வரும்போது ஒண்ணும் செய்ய என்னால சார் மக்கள் அதை நம்புறாங்க. என்ன செய்ய சொல்றீங்க? அதுதான் சார் சங்கட்டமான விஷயம் சார். எவ்வளவு போய் கத்துன்னு கத்திட்டு இருக்கீங்க நீங்க. எவ்வளவு வீடியோ போட்டிருக்கீங்க, எவ்வளவு விஷயங்கள் படிச்சவங்க வந்திருக்கோம். ஆனா மக்கள் இன்னும் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார். சார் மக்களை புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு 100 ரூபா வாங்குறேன் ஜோசியம் சொன்னா என்கிட்ட வந்து 100 பேர் நின்றுவாங்க சார். நான் 100 ரூபா வாங்குறேன்னு சொல்லிட்டேன்னு வைங்க, திருமணம் பொறுத்த ஜாதகத்துக்கு 100 ரூபான்னா அவன் வந்து 100 பேர் நின்றுவான். ஆனா என்னால சரியான முடிவை தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியாது. பணம் வந்துடும். பணம் 10,000 ரூபாய் சம்பாரிச்சு போடலாம். 100 ஜாதகம் 100 ஜாதகம் பார்த்துடலாம். ஆனா என்ன வராது, முடிவுகள் சரியா எடுத்து கொடுக்க முடியாது. 10 பொறுத்த முடிவுகளே சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆமா சார். இப்ப கல்யாணங்கள் வயசு தள்ளி போறதுக்கு காரணமே இந்த ஜோதிடர்கள் தான் அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் புரியுறாங்க சார். நீங்க அதை வந்து நீங்க எப்படி புரிய வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனு தர்ம சாத்திரம்னு ஒரு சாத்திரம் வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லுவான்னா, அந்த ஒரு சட்டமே இருக்கு. என்னன்னா, ஒரு தந்தையோ அல்லது அண்ணனோ தம்பியோ யாரோ, ஒரு அண்ணனும் ஒரு தந்தையும் என்ன பண்றாங்கன்னா, அந்த தந்தை தனக்கு பிறந்த பெண் ருதுவாகிறதுக்கு முன்னாடி திருமணம் செய்யலைன்னா அவன் அப்பன்கிற நிலையில இருந்தே விலகிடுறான். எனவே பெண் ருதுவாகிறதுக்கு முன்னாடி திருமணம் நடந்தாகணும்னு அங்க மனு தர்மத்துல சொல்லிடுறான். அதனால சிறுபிள்ளை திருமணங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரிசு வேணுங்கிறதுக்காக, வம்ச விருத்திக்காக அவங்களை கல்யாணம் பண்றப்ப வம்ச விருத்தி அடையாமையே அந்த பொண்ணுக்கு ருதுவாகாமையே போயிடுது. மறு திருமணத்தை இந்த மனு தர்ம சாத்திரம் ஏத்துக்கல. அப்படிங்கிறப்ப வம்ச விருத்தி ஆகலைன்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்குள்ள ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, ருதுவான பின்னாடி திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது மாறின உடனே, ருதுவாகின உடனே என் பொண்ணு ருதுவாயிடுச்சு, நான் தாத்தாவாயிட்டேன்னு சொல்லி பொண்ணை பெற்றவர் சொல்லும் போது அந்த மாப்பிள்ளை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி அந்த பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, நம்ம அந்த பொண்ணை போய் பொண்ணு கேட்போம் அப்படின்னா, அப்பெல்லாம் சொந்தங்கள் தானே. அந்த மாதிரி பொண்ணை போய் கேட்க போகும்போது அவன் என்ன சொல்றான், பொண்ணை பெற்றவன் தப்பு பண்றான்.
ம். உனக்கு கொடுத்தா கஷ்டப்படணும், வேற யாராவது வசதியானவங்களுக்கு கொடுத்தா அவனும் எனக்கு நிறைய நகை போடுவான், எனக்கு நிறைய காசு கொடுப்பான் என் மகளுக்கு. எனக்கு வந்து அந்த இந்த பணம் கிடைக்கும், மகர்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்ல மகர்னுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆமா. எனக்கு பொண்ணுக்கு கன்னியா தானம் தானம் பண்றதுனால கன்னியை தானத்துக்கு அப்பாவுக்கு பணம் கொடுத்துட்டு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் மாப்பிள்ள, அப்புறம் பாப்போம்னு சொல்றான். ஆனா ருதுவாய் ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும். ஓ. கல்யாணம் பண்ணலைன்னு வைங்க, பொண்ணு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆ. அன்னைக்கு இருக்கக்கூடிய ஜமீன்கள், அன்னைக்கு இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் மகா மட்டமானவங்க. அதனால பொண்ணை வச்சிருந்து காப்பாற்ற முடியாது, ம். பொண்ணு வெளியே போக முடியாது, எதுவும் போக முடியாது. அன்னைக்கு இன்னைக்கு மாதிரியா எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்துச்சு, எல்லாமே வெளியே இருந்துச்சு. அதனால போக முடியாது, வர முடியாதுங்கிறப்ப இவன் பயந்து போய், ஐயா என் பொண்ணை கட்டுறவங்களுக்கு நான் நகை தாரேன்னு அன்னைக்கு மாறுது. எப்பயுமே பொண்ணுக்கு நகை போட்டுதான் கூட்டிட்டு வருவாங்க, பொண்ணு வீட்டுல காசு கொடுத்துதான் பொண்ணை கட்டிட்டு வந்தாங்க. இந்த ருதுவான பின்னாடி திருமணம்னு இப்படி மாறுது. இங்க எங்கேயுமே ஜாதக பொருத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அதாவது கல்யாணம் ஆச்சுங்க, அப்புறமேல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நாட்டுல 18 வயசுக்கு பின்னாடிதான் கல்யாணம் சொன்னோன்னே எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு எனக்கு நான் இருக்காங்க. இதே சட்டத்தை ஜெயலலிதா மேடம் இருந்தப்ப நான் ஒரு வீடியோ போட்டேன், பழைய வீடியோல இருக்கேன். அம்மா திருமணம் இந்த வயசுக்கு பின்னாடின்னு சட்டம் போட்டீங்க, சந்தோஷம். ஆனா தயவு செய்து இந்த வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணாதான் ரிஜிஸ்டர் பண்ணுவான் அந்த திருமணத்தை சட்டப்படி, இல்லாட்டி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் கல்யாணம் பண்ணிடுவாங்கம்மா, தயவு செய்து அப்படி ஒரு சட்டம் போடுங்கன்னு நான் சொன்னேன் வீடியோல. அது வீடியோலயே இருக்குங்க, யாரும் இன்னும் அந்த சட்டம் போடல. உண்மையிலேயே 28 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாதான் அது திருமணம் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு சொல்லுங்க, சீக்கிரம் ஆயிடும் எல்லாரும் பண்ணிட்டு போயிடுவாங்க. சார். இப்பயே அதை ஏத்துக்கக்கூடிய விஷயம் சார். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிடும் சார். அது எல்லாரும் வாழ்க்கையில நீங்க என்ன வசதியை பெறுகிறீங்களோ பெருகலையோ, ஆஃப்டர் உங்களுக்கு காமம்ங்கிற ஒண்ணு கிடைக்கும் இல்லையா ஆண் பெண்ணுக்கு, உண்மை உண்மை. அதுல இந்த முறைகேடான அமைப்புகள் மாறும் இல்லையா, என்னைக்கு செய்யறாங்களோ அது அரசு பார்த்து செய்கிறது. நம்மளுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, ஜோதிடர்கள் அவங்க வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய 1000 ரூபாய் 5000 ரூபாய்க்கெல்லாம் பணம் ஜோதிடம் கத்துட்டு வந்து நான்லாம் பெரிய ஜோசின்னு சொல்லிட்டு எல்லாம் யூடியூப் கிடைச்சதுனால வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெளிவில்லை, மக்களை தெளிவுபடுத்தவும் முடியாதுல்ல. ஆமா சார். அதனால பொருத்தம் சொல்லிட்டு அவன் ஜவுரி காலையில ஒருத்தர் சொல்றான், என்ன சொல்றான்னா, உங்க லக்னாதிபதி பொண்ணுடைய ஜாதகத்துல நீச்சமானால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாதீங்கன்றான். அவன் மகளா இருந்தா அதை சொல்லுவானா? எப்படி சார் இவங்க ஜாதத்துக்கு அவங்களுக்கு எப்படி சார் இது வரும்? அதாங்க நான் தான் சொல்றேன்ல, நீ பொருத்தம் சொல்றேன்னா விதிகளை எழுதி பாரு பாப்பான், எழுதி கொடு. நாங்க அது மாதிரி பாக்குறோம், ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க இங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. நீச்சமாயி கல்யாணமாயி அவங்க நல்லா வாழலையா? அதெல்லாம் நிறைய இருக்கு. இவங்க சார் இவங்க சொல்றதுதான், இவங்க டிவி கிடைக்குது, பணத்தை பரிகாரம் அது இதுன்னு வாங்கிக்கிட்டு அது பொய் சொல்றது தானே. நான் வந்து பரிகாரம் மாத்திரம் நான் ஓகேன்னு சொல்லி இருந்தா இந்த டிவி எல்லாம் நாங்க தானே. ஆமா சார். இப்ப எல்லாமே இப்ப அப்படிதானே சார் ஆயிருக்கும். நம்ம நேர்மையா கத்துக்கிறது தானே சார் நம்ம போன்றோம். அதனால தப்பே கிடையாது. நானே இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் சங்கமா கூட்டுறோம், நம்ம தான் பேசுறோம். இது ஒரு வருஷம் நடந்தா மாறலாம். கண்டிப்பா இந்த இது அப்படியே தொடர்ந்து இருந்துச்சுன்னா ரொம்ப மக்களுக்கு மாறலாம். நான் இப்ப வந்து இத ரெக்கார்ட் பண்ணிட்டு இதுல போடுறேன், என்னுடைய சேனல்ல போடுறேன். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இந்த அகதா சேனல் ஓபன் பண்ணுவோம். அப்ப அதுலயும் போட்டுருவோம், இதுலயும் போட்டுருவோம். எல்லாத்துலயும் எடுத்து அவங்கவுங்க ஷேர் பண்ணி போட்டீங்கன்னா, அவங்கவுங்க சேனல்ல போட்டீங்கன்னா உண்மையிலேயே இது சூப்பரா இருக்கும். வரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. சார் என்ன 40 நிமிஷமா பேசிட்டோம் அதுக்குள்ள? ஆமா ஆமா ஆட பாவிகளா, சொல்லுங்க சார். இப்ப நம்ம அந்த சட்பல அந்த கணிதம் போட்டு இப்ப சாப்ட்வேர்லாம் அந்த கிரகங்களுடைய வலிமை வருதுல்ல சார், அது எந்த அளவு சார் உண்மை? எல்லாருக்கும் நம்ம கிரக வலிமையை தான் பாக்குறோம். அதான் சார், அது அந்த வலிமை வந்து எல்லா ஜாதகத்திலயுமே மாறாதா? இப்ப அது என்ன சொல்றேன்னா, ஒண்ணு ரெண்டு வலிமை கொன்றி இருக்கும், மீதி எல்லாம் வலுத்துதான் இருக்கும். நீச்சக்கோள்கள் கொஞ்சம் வலிமை கொன்றி இருக்கும். பொதுவுல பார்க்கும்போது சட்பலத்துல பார்த்தா அது வலிமையா இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம்.
இல்ல சார், அந்த கணிதம் வந்து நான் என்ன கேட்கணும், அந்த கணிதம் வந்து யாருக்கு பார்த்தாலுமே அந்த வலிமைங்கிறது கரெக்டான்னு கேட்கிறேன் சார். ஆமா, கரெக்டா தான் வரும். அது கணிதம். ஓகே. அது பலனை கூட்டி குறைச்சு சொல்றதுக்காக உபயோகப்படுத்துறது, அவ்வளவுதான். நம்ம ஜென்ரலாவே நம்ம ராசி கட்டத்துல வந்து இப்ப ஆட்சி உச்சம் அதுவும் பார்க்கலாம்ல, அது கூட பார்க்கலாமா? அதுதான் அங்க கடைசியா இஷ்டபலம் பார்க்கும்போது உச்சத்தை நோக்கி போற கோளுக்கு வலிமை கூட, நீச்சத்தை நோக்கி வர்ற கோளுக்கு வலிமை கம்மின்னு முடிச்சிட்டோம். சார் 10ஆம் பாவத்துல கோலே இல்ல சார். ஆனா 10ஆம் பாவத்துக்கு சர்வாஷ்டக ரீதியா ஸ்கோர் ரொம்ப குறைவா இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? ஒண்ணும் கிடையாது. நாம ரொம்ப பெருசா பேரு புகழ் அந்தஸ்துக்கெல்லாம் நமக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பணியை நிம்மதியா செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். அதுக்குண்டான பேர் நமக்கு ஒரு சர்க்கிள்ல கிடைச்சா போதும். கவலையே பட வேண்டியது. 10ல எனக்கும் தான் 10ல கோல் இல்லை, அதனால நம்ம கெட்டா போயிட்டோம், கிடையவே கிடையாது. 10ல கோல் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 10ல ஒரு பாவியாவது இருக்குன்னு பழைய பழமொழியில சோதிடம் தெரியாதவங்க சொன்னது. அப்படியெல்லாம் கிடையாது. 10ல கோள்கள் இருந்தால் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்தை வேகமா வெளிப்படுத்திடும். 10ல கோல் இல்லைன்னா ரொம்ப லேட்டா வெளிப்படுத்தும். நம்ம அழகா வாழ்ந்துட்டு போகலாம், அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது. 10ஆம் பாவாதிபதி இருக்கானே, 10ஆம் பாவம் இருக்கு, அதனுடைய குணத்துல தானே நம்ம தொழில் பண்ண போறோம். தொழில் பண்ணும்போது நமக்கு தசா புத்திகள் எப்படி ஒர்க் பண்ணுதோ அப்படிதானே லாபமும் நஷ்டமும். 10ஆம் பாவம் ஒருத்தனை புகழை வெளிப்படுத்தி காமிக்கும், ஆளை வெளிப்படுத்தி காமிக்கும். அதுல இல்லைன்னா கவலையே படக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போயிடணும். 10ஆம் பாவமும் 1ஆம் பாவமும் காலியாக இருக்கிறப்பதான் வெளிப்படுறது சிரமமா இருக்கும். 10ல கோல் இல்ல 1ல கோல் இருந்தால் வெளிப்பட்டுருவோம். ஐயா திக்பலன்னா என்னங்கய்யா? மொத்தம் 4 திசைங்க. லக்னம் கிழக்குங்க, 7ஆம் பாவம் மேற்குங்க, 4ஆம் பாவம் தெற்குங்க, 10ஆம் பாவம் வடக்குங்க. கிழக்கு திக்குல யாரு வலுத்துருவாங்க? குருவும் புதனும். தெற்கு திக்குல யாரு வலுத்துருவாங்க? சந்திரனும் சுக்கிரனும். மேற்கு திக்குல யாரு வலுப்பாங்க? சனிய. வடக்கு திக்குல யாரு வலுத்துருவாங்க? சூரியனும் செவ்வாய். அவ்வளவுதான். இங்க ராகு கேதுக்கு இடம் கிடையாதுங்க. தெற்குன்னா திசை, லக்னம் கிழக்கு, நேர் 7ஆம் பாவம் மேற்கு, 4ஆம் பாவம் தெற்கு, 10ஆம் பாவம் வடக்கு, உச்சி. தேங்க்யூ சார். நீங்க இப்போ சார் ஒரு சந்தேகம் சார். கேளுங்க. நம்ம ஆரோகணம் அவரோகணத்துல ஒரு சந்தேகம் சார். இப்ப அவரோகணத்துல உள்ள கோல் வந்து சனி வந்து மேஷத்தை நோக்கி போகுதுன்னா நீச்சத்தை நோக்கி போகுது. ஆமா, அப்ப பலம் குறைவுன்னு சொல்லுவோம். ஆனா அது தன்னுடைய ஆட்சி வீட்டையும் மூலத்திரிகோண வீட்டையும் கடந்து தானே போகும் அவரோகணத்துல. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கணும். அப்ப இந்த ஆரோகணம் அவரோகணம் கான்செப்டே லாஜிக்கலா கரெக்டா சார்? எனக்கு புரியுது சார், நீங்க நல்லா கவனிக்கணும். அதுலதான் முழுமையாக போய் கடனுங்கிறது கிடையாது. மகரத்துல ஒரு 50 விழுக்காடு ஆட்சியில சவுண்ட் ஆகுது, கும்பத்துல ஒரு 75 விழுக்காடு மூலத்திரிகோணம் ஆகுதுன்னா அதை அப்படியே குறைச்சுதான் நீங்க அங்க கொண்டு போகணும். நீங்க 180 180 இங்க துலாத்துல 0 போட்டு அங்க 180 போட்டு மொத்த நீச்சம்னு கொண்டு போகலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. பட் இங்க அவனுடைய ஆட்சி வீடுகள் இருக்கிறப்ப கொஞ்சம் நம்மளா கூட்டி குறைச்சிக்கணும். அதனாலதான் யூகா வேணும்னு சொல்றோம். ஏன்னா ஷட்பல கணிதத்துல வந்து இந்த ஆரோகண அவரோகணத்துக்கும் ஒரு கணக்கீடு உண்டு இல்லையா? அதை எடுத்துக்கிறோம் இல்லையா? அது கடைசியா ஒரு இஷ்டபல கஷ்டபலத்துல வரும், முன்னாடி வர. ஏன்னா இந்த அவரோகணத்துல கிட்டத்தட்ட மேஷத்துக்கு 2 ராசி முன்னால மட்டும்தான் இருப்பாரு. ஆனா அது முக்கியமான மூலத்திரிகோண வீடு, அந்த பலம் அதிகமா தான் இருக்கும் இல்லையா? நம்ம அவரோகணத்தை பெருசா குணத்துலதான் நீங்க பலனை வந்து வெயிட் வச்சு நீங்க சொல்லணும். அதை மறந்துடக்கூடாது, அடிப்படையை உடைக்காதீங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்ப ஜோதிட நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சார், இப்ப கிரகங்கள் வந்து 1வது வீட்டுல இருந்தா இந்த பலன், 2வது வீட்டுல இருந்தா பலன், 3வது வீட்டுல சூரியன் இருந்தா இந்த பலன், 4வது வீட்டுல இருந்தான்னு சொல்லும் போது இத வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டத்துல பாக்கணுமா இல்ல பாவ கட்டத்துல பாக்கணுமா சார்? அது ரெண்டுமே ஒண்ணுதாங்க. இல்ல இப்ப பாவத்துல வந்து மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார். என்ன மாறி இருக்கு?
இப்போ வந்து ராசி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாம் பாவத்துல வந்து இப்ப சூரியன் இருக்குன்னா பாவ ரீதியா வந்து அது ஒண்ணுக்கு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார். அப்படிதான் அப்படி மாறவே மாறாது. அந்த பாவமே தவறு. அந்த பாவமே மையப்புள்ளி பாவம். எப்பயுமே தொடக்க புள்ளி தான் பாவம், மையப்புள்ளி இல்ல அல்ல. இப்ப தொடக்க புள்ளியில வச்சு இந்த சாப்ட்வேர்ல நம்ம போடும்போது அதுலயுமே அதான் வந்து இருக்கு, அதுல எல்லாம் மாறவே மாறாது. அதே ராசியில அதே டிகிரியில அங்கேயே நிக்கும். இல்ல என்னுடைய இது நான் போட்டு பார்க்கும்போது சார் எனக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராசியில வந்து 6ல இருக்கு, பாவ ரீதியா 5ல மாறி இருக்குது. அதுதாங்க நீங்க இந்த அஸ்ட்ரோவிஷன் மாதிரியான சாப்ட்வேர்ல போட்டிருப்பீங்க. அது பழைய மெத்தட அழைச்சிங்க. இல்ல சார் நான் அந்த கேபி இதுலதான் நான் போட்டேன். கேபில எல்லாம் வராது. கேபில எல்லாம் அங்கேயே தான் நிக்கும். கேபி தொடக்க புள்ளி. சார் இல்ல சார், இப்போ சார் கேட்குற மாதிரி ஒரு இது, இப்போ மீன லக்னம் வந்து 28 டிகிரியில ஆரம்பிக்குது சார். சரி, லக்ன ஆரம்ப புள்ளி 28ன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து மேஷத்துல உச்சமா இருக்கு. இப்ப இது பாவத்துல 1ல தானே ஒரு 15 டிகிரில இருந்தா, ராசியில வேணா 2ல இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். இப்பதான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிடுறேன். பலன்களை சொல்லும் போது பொது பலன்கள் அத்தனையுமே 2ஆம் பாவத்தின் அடிப்படையிலே பேசிடணும். திசா புத்தியை இயங்கும் போது 1ஆம் பாவத்தை இயக்கிக்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, அதான் இயங்குறப்ப பாவம் எடுத்துக்கணும். ஸ்திர பலன்களுக்கு வந்து நான் ராசி. கண்டுபிடிச்ச மெத்தட் இது என் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். புரியுது சார். தசாபுத்தியில நார்மலா பாவத்தை எடுத்துக்குவோம் நம்ம. ஓகே, திசா புத்திக்கு பாவத்தை எடுத்துக்கோங்க. நீங்க இந்த தொடக்க புள்ளிங்கிறனால பலன்கள் என்னமோ அந்த பாவத்தை வச்சு சொல்லிட்டீங்கன்னா பொய்யா போயிடும். அது 2ஆம் பாவத்துல இருக்கிற மாதிரியே சொல்லணும். ஓகே, தேங்க்யூ சார். அந்த யூகிக்கக்கூடிய தன்மையில கவனமா இருக்கணும். அதான் சார் உங்ககிட்ட வந்து என்னுடைய பையன் ஜாதகம் நான் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து சுக்கிரன் வந்து துலாம்ல இருந்தாரு. ஆனா பாவ ரீதியா வந்து 12ல மாறி இருக்காருன்னு சொன்னீங்க. பொது பலனா சொல்லும் போது ஒன்னாம் அதிபதி 1ஆம் 8ஆம் பாவத்துக்கு உண்டான சொல்லியிருப்பேன். தசா புத்திக்கு அங்க போயிருப்பேன். தசா புத்தின்னு சொல்லும் போது நீங்க 12க்கு போயிட்டீங்க. ஆமா, ஓகே சார். இது எங்க ஸ்டூடெண்ட்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க அழகாக ப்ரெடிக்ஷனும் கொடுப்பாங்க. அது இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க. பழைய ஸ்டூடெண்ட்டுகள் என்ன பண்றாங்கன்னே தெரியாது. ஏதோ நல்லது பண்ணா சட்டா, ஜோதிடம் வளர்ந்தா சட்டா, உண்மையான ஜோதிடம் மக்களுக்கு போய் சேர்ந்தா சட்டா. ஆனா நான் ஒரு சும்மா சாட் ஜிப்ட்ல வந்து சும்மா இது நான் ஒரு போட்டு பார்த்தேன் சார். போட்டு பார்க்கும்போது அது ஒண்ணு என்ன சொன்னுச்சுன்னா, இப்ப லக்னாதிபதி 10ல இருக்குது. ஆனா பாவக ரீதியா 9ல இருந்ததுன்னா என்னன்னு சும்மா நானா கேட்கும்போது அது என்ன சொன்னுச்சுன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் மேல, புகழ் மேல, ஏன்னா லக்னாதிபதி 10ல இருக்கிறதுனால தொழில் மேல, புகழ் மேல உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதெல்லாம் வரும். ஆனா பாவ ரீதியா 9ல மாறுறதுனால அதிர்ஷ்டம் மூலமா வரும், தந்தையர் மூலமா வரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கை மூலமா வரும் அப்படிங்கறத சொல்லணும்னு தெய்வ நம்பிக்கையெல்லாம் தூக்கிட்டு போகாதீங்க. அதெல்லாம் நம்மளா ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம் ஜோசியத்துல. அதுல வந்து அதிர்ஷ்டம் வரும். 9ஆம் பாவம் தானே அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் வரும். வேலையில எப்படி கணிக்க முடியும்? அதிர்ஷ்டமான் தான். இந்த உங்களை எல்லாம் இப்ப நாங்க கூப்பிட்டு பேசுறோம்னா எங்களுக்கு 9 கூடிய லக்னத்துல இருக்கனால அதிர்ஷ்டவான் நீங்க எல்லாம் வர்றீங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம். அதெல்லாம் உண்மைதான். அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா தொழில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதிர்ஷ்டம் மூலமா அதுல இருந்து விலகி தொழிலை நோக்கி நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. அதிர்ஷ்டக்காரன் ஜெயில இருக்கான். ஓ, அப்பதான் அந்த தசா புத்திகள் வேலை செய்யும். அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அவ்வளவுதான். இந்த அவர் வர்றாரப்பா, அவருக்கு மூளை கொடுங்கப்பா, அப்புறமேல் மத்தவங்களுக்கு கொடுப்போம்ப்பா. சார் வாங்க வாங்க, இந்தாங்க வாங்கிக்கங்க, கிளம்புங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய கெட்டதை மாத்துமா? ஜெயிலுக்கு போயிடுவான். இல்ல சார், கெட்டதை மாத்துவானா ஜெயிலுக்கு எப்படி சார் போவாங்க? புரியல. அதிர்ஷ்டம் வந்து நமக்கு நடக்கிற கெட்டதை மாத்தும் நினைக்கிறது தவறு. நமக்கு நடக்க வேண்டிய கெடுதல் நடந்துகிட்டு தான் இருக்கும். இருக்கிற இடத்துல நமக்கு கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா கொண்டு போய் வைப்பான். ஜெயிலுக்கு போனாலும் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அவ்வளவுதான். சரி சார், ஓகே. அந்த ஜெயிலுக்கு போக வைக்கிறது நம்ம திசா புத்திகள், நமக்கு இருக்கக்கூடிய கொடுமைகள், பாவங்கள், அமைப்பு. எல்லாருமே அதிர்ஷ்ட ஜாதகம். 9ஆம் பாவம் நல்லா இருந்தா. யாரு சார் ஜெயிலுக்கு போக வைப்பா? சனிகாரனா சார்? ஜெயிலுக்கு போக வைக்கக்கூடிய கோல் யாரு சார்? அதெல்லாம் 6, 12 வேலை செய்யக்கூடிய எல்லாருமே போயிடுவான்.
ஜெயில் தலைவன்கள் தான் அவங்க. குட்டு தலைவன் பெருந்தலைவன் சனியன் செவ்வாய் ராகு, அவங்க எல்லாம் ஜெயில் தலைவர்கள். சார் சார் 12ல ஒரு 3 கிரகம் இருக்குது. அது கவனமா இருக்கு. தசை எந்த தசை நடத்துறானோ அவனுடைய தசையில ஜெயிலுக்கு போவான்னு சொல்லணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஜெயிலுக்கு போவாங்கலாம் சொல்ல முடியாது. நாடு கடக்கிறது, வெளியூர் போறது, வெளிநாடு போறது, வெளியிடம் போறது, மறைந்து இருத்தல், வெளிப்படுத்தாமல் இருத்தல், அதெல்லாம் நிறைய இருக்குங்க. ஜெயிலுக்கு போவான்லாம் நீங்க எடுத்தோடனே சொல்லிடக்கூடாது. அவர் தொழில் என்ன, அவர் என்ன பண்றாரு, அவர் எவ்வளவு சிக்கல், அவர்கிட்ட கேசி கேட்ட பின்னாடி இந்த கெட்டதுக்கு உண்டான பலனை நம்மளா சொல்லணும். படார் படார்னு சொன்னா பயந்து போயிடுவான் மனுஷன். வர சார் அப்புறம் லக்ன பாவமும் நம்ம எல்லாத்துக்குமே பலன் சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப ராசி பாவம் எதுக்கு யூஸ் ஆகுது சார்? ராசினா எது, அதுதான் எனக்கு தெரியல. சந்திரன் இருக்கிறது ராசின்னு சொல்லுவோம். சந்திரன் இந்த 9 பிளானட்ல ஒரு பிளானட் தானே தவிர ராசிக்கு பலன் எல்லாம் கிடையாது. அப்படியா? அவரை வச்சு ராசி மையம் எல்லாம் மையம் இல்ல, அவருக்கு 10ஆம் இடம், அவருக்கு 2ஆம் இடம் எல்லாம் கிடையாது. அப்படின்னா நீங்க 12 பாவத்தையே பேசக்கூடாது. இல்லையா? மாறி மாறி பேசுறதுனால குழப்பம் வரும். அப்படியே இருக்கிறதுக்கு அழகா பலன் சொல்லிட்டீங்கன்னா தெளிவு கிடைக்கும், மக்கள் நல்லா இருப்பான். சார் பட் ஆனா பராசர ஹோராலி சந்திர லக்னம் சொல்லப்பட்டிருக்குல்ல சார்? சார் நீங்க நல்லா கவனிக்கணும் சார். பராசர ஓராங்கிறது ஒரு புக்கு, அவ்வளவுதான். அந்த புக்குல இருக்கக்கூடிய தெளிவுகள்ல நம்ம ஒரு 120 வருஷ மகா திசையை கையில எடுத்திருக்கோம். அதுல 32 திசா சிஸ்டம் சொல்லியிருப்போம். அதுல ஒரு சிஸ்டமான அந்த விம்சோத்திரி திசையை கையில எடுத்துட்டு அதெல்லாம் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்கள் கூட ஆயிருக்காது. அது டெவலப்பா ஒரு ஜோசியர் எழுதி பராசரர் பேர்ல போட்டு போயிடுவாங்க. அது எப்பயுமே உண்டானது தானே. அதுல என்ன அது அந்த டெவலப்மெண்ட். சந்திராலக்கணத்தை வச்சு எதுக்கு பார்க்க சொல்றான் சொல்லுங்க பாப்போம். 12 பாவாஸ் தானே அவன் பலன் சொல்றான். பாவம் கணக்கீடு லக்ன புள்ளியில இருந்து தான், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இப்ப சந்திரன்ங்கிறது எப்படி நம்ம லக்ன புள்ளிங்கிறது நம்ம அதெல்லாம் வேலையே இல்ல. சந்திரன் இந்த ராசியில இருக்கா, அவன் எந்த பாவ ஆதிபத்திய கோளம், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அவன் அந்த எந்த பாவத்தில் இருக்கானோ அவன் அதை செயல்படுத்துறான், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அல்ல சந்திரனை வச்சு நட்சத்திரம் நம்மள முட்டாளாக்கிடுவோம்ங்க. நம்ம முட்டாளாயிருவோம்ங்க. அந்த கோச்சார பலன் சொல்ற முட்டாள்தனம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆயிடுவோம். இல்ல நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதானே சந்திரன் இருக்கிற ராசி. நான் தான் சொல்றேன்ல, சந்திரனை மையப்படுத்தி பலன்கள் சொல்லக்கூடாது. இல்ல நாங்க லக்னத்தை மையப்படுத்தி தான் சொல்லணும். இல்ல அப்ப வந்து நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ராசி தேவையா? சந்திரன் நின்ற இடம் தேவையா? ஏங்க 9 கோளும் நட்சத்திரத்துல தாங்க நிக்குது. அப்ப என்னுடைய நட்சத்திரம் எப்படி சொல்லிக்கிறது? அது நீங்க சந்திரனை வச்சு பேசிக்கிறீங்க. ஏன்னா நியரஸ்ட் பிளானட்டா இருக்குங்கிறதுனால அந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில பலன்களை நான் பிறந்த நட்சத்திரம் இதுன்னு சந்திரன் டெய்லி மூவ்மெண்ட்டை கொடுக்குறான் இல்லையா, அந்த அடிப்படையில நம்ம அந்த நட்சத்திரத்தை கணக்குல எடுத்து பேசுறோம். எல்லா கோளும் நட்சத்திரத்துக்குள்ளதான் போகுது. இது அருகாமையில இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறோம். நான் தனுசு லக்னம் கும்பராசி. இந்த கும்பராசியனுடைய குணம் எனக்கு நிறைய இருக்கும், சனியனுடைய குணம் இருக்கும். அதுக்காக சந்திரன் நான் கொடுக்க போறான். ராசிநாதனுடைய குணம் தான் நமக்கு வரும். சந்திரனால நமக்கு ஒண்ணும் அதெல்லாம் மாத்தாது. லக்னங்கள் பாவங்கள்லாம் செயல்பாடுகள், அததான் நம்ம மெயினா பேசணும். சந்திரனை லக்னமா வச்சு பலன் சொல்றேன்னு சொல்லி ஏமாந்து போயிடக்கூடாது. கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு சொல்ல முடியாதுங்கிறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. பஞ்சாயத்து வந்துட்டா 1ஆம் தேதி திருக்கணியத்துல குரு பேச்சு, நேத்து வாக்கியத்துல குரு பேச்சு. இவங்க எந்த குரு பேச்சை கொண்டாட போறாங்க? எல்லா மனத்து பஞ்சாங்கமும் வாக்கியத்துல இருக்கு. இது காஞ்சி மன பஞ்சாங்கம் மாத்திரம் திருக்கணியத்துல இருக்கும். அதனால வாங்க பேசுவோம். வேற என்ன, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? 1 மணி நேரம் ஆகி போச்சே, பரவாயில்லையே.
நம்ம நல்ல அந்த கேள்விகள். சந்திரனை வந்து தசா சிஸ்டத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் சார். அந்த ஆமா, 120 அதான் வருஷம். உண்மை. அப்படித்தான் போறோம். சார் ஹலோ சார், வணக்கம். ஆ. நான் தான் பானுமதி பேசுறேன். எந்த சாஃப்ட்வேர் சார் யூஸ் பண்றது? அது நீங்க எனக்கு தனியா எனக்கு போன் பண்ணி கேளுங்க, சொல்றேன். சரி சார், ஓகே சார். எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எது அதான் ஒண்ணும் தேவையில்லை, தனியா கேளுங்க, சொல்றேன். நன்றி சார், நன்றி 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 சார். ரைட்டு. அறிவு நம்ம முடிச்சுக்குவோமா அறிவானந்தா? கண்டிப்பா 1 மணி நேரம் நல்லபடியா போயிருக்கு சார். நிறைய விவாதங்கள் நிறைய இருக்கு. பேசவே இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து யாராவது பதில் சொல்றதுக்கு சரியா இருக்கீங்கன்னா சார் நாங்க சொல்லட்டான்னு கேட்டு நீங்களும் சொல்லலாம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்படி இல்ல சார், அவங்க கேட்கக்கூடிய ஆர்வங்கள் இருக்குல்ல. இப்ப நிறைய பேர் புரிஞ்ச நிறைய பேர் கேள்விகள் சார். அது வாங்க வாங்க, டெய்லி பேசுவோம். டெய்லி என்ன வாங்க, நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இதன் மூலமாகவாது மக்கள்கிட்ட பேசுவோம். நன்றி 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 சார். நன்றி நன்றி.